ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ இவங்க ஃபேஸ் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு நெத்தி வந்து கொஞ்சம் பெருசு, சின்ன ஏரியா கொஞ்சம் அவங்க சப்பியாக இருக்காங்க. இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து இந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே முடியுது இல்லையா? ஸோ இந்த சின்ன ஏரியாவும் இந்த நெத்தியும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. முதல் விஷயம் வந்து அவங்களோட ஜுவல்லரி. சரியா? ஜுவல்லரி எப்படி வந்து அவங்க சூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து சுட்டி வந்து கொஞ்சம் பெரிய டாலர் இருக்கிற மாதிரி பார்த்து சூஸ் பண்ணணும். இதுவே அவங்களுக்கு சின்ன நெத்தியா இருக்கு அப்படின்னா அந்த டாலர் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணால் கொஞ்சம் பெரிய பண்ணா சூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன ஹேர் ஸ்டைல் போட்டாலும் ஓவரால் உங்களுக்கு செட் ஆகிடும். ஏன்னா நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது பெரிய இது இல்லையா? இப்படி வைக்கும் போது இந்த சுட்டி வந்து அதை வந்து டாமினேட் பண்ணும். நம்ம லுக்கில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணால் கூட அதை டாமினேட் பண்ணும். ஓகேவா? பட் நீங்கள் ரொம்ப சின்ன சுட்டியாகவும் வச்சுட்டு ஹேர்டும் நீங்கள் வந்து வேற மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ வந்து மீடியம் சைஸ் மாதிரி வரும் உங்களுக்கு. ஓகேவா? இதெல்லாம் மீடியம் சைஸ். இப்போ இது உங்களுக்கு சின்னதாக இருக்கு இல்லையா? சின்னதாக இருக்குன்னு என்ன பண்ணணும், கொஞ்சம் கீழே இருக்கணும். கொஞ்சம் கீழே இருக்கும்போது கொஞ்சம் அவங்களுக்கு அந்த நெத்தி வந்து கட் ஆகும். இது வந்து ஜுவல்லரியில் நம்ம பண்ணக்கூடியது. ஓகேவா? இல்லாட்டி வீச்சுட்டி மாதிரி வருது இல்லையா? அந்த மாதிரி வீச்சுட்டி மூலமா நம்ம வந்து அவங்க ஃபேஸை வந்து கட் பண்ணி காமிக்கலாம். ஓகேவா? ஃப்ரண்ட்ல நம்ம ஹேர் எப்படி விடணுன்றது விஷயம் இருக்கு. இப்போ பாருங்க, இவங்களுக்கு இந்த நெத்தி வந்து அகலமா இருக்கு இல்லையா? ஸோ இந்த அகலத்தை வந்து கொஞ்சம் நம்ம ஷேப் பண்ணணும். எப்படி பண்ணணும்? இந்த இடத்துல நம்ம ஹேர் வந்து விடலாம். இப்படி நம்ம விடுவோம் இந்த மாதிரி. ஸோ இப்படி நம்ம விட்டுட்டு பண்ணும்போது அவங்களோட ஃபேஸ் வந்து என்ன ஆகுது